இப்ப ட்ரம்ப் வந்து டாரிஃப் சொல்லிட்டாரு. சாமானிய மக்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்? நீங்க சொல்ற கணக்குப்படியே பார்த்தா இன்னும் 1.5 வருஷத்துக்கு ட்ரம்ப் அசைச்சுக்க முடியாதா? ட்ரம்ப்பை வந்து எலான் மஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அதை நம்ம கண்கூட பார்க்க ஆமாம், முடியும். அவன் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான் ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு. இதுவும் கேட்பான், இன்னும் கேட்பான். இன்னும் கேட்பானா? இப்போ சைனாவோட தான் நம்ம பெரிய ப்ராப்ளம். சைனாவுக்கு நம்ம வணக்கம் நேயர்களே. ட்ரம்ப் இந்த ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெசிப்ரோக்கல் டாக்ஸ்னா என்ன, அது வந்தா இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு, எந்தெந்த துறையிலெல்லாம் பாதிப்பு வரும், குண்டூசியிலிருந்து ஏரோப்ளைன் வரைக்கும் எல்லாத்தோட விலையும் இப்போ ஏறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னுமே விலைவாசி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா மருந்து பொருட்களுடைய விலைவாசி எல்லாம் இன்னும் ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ட்ரம்ப் வந்து இந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் போடுறதுனால இந்தியாவுக்கு பலனா இல்ல பாதிப்பா, என்ன பாதிப்பு, சாமானிய மக்கள் அதனால எப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படின்றது குறித்து இன்னைக்கு நம்ம விவாதிக்க போறோம். ஆனந்த் சார் நம்மளுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல காத்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார், முதல்ல ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து ட்ரம்ப் வந்து ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெசிப்ரோக்கல் டாக்ஸ்னா என்ன? அப்படின்னா இப்போ இந்தியா வந்து அமெரிக்காலேருந்து உள்ளே வர ப்ராடக்ட்டுக்கு டேக்ஸ் ஜாஸ்தி போடுறாங்க. இங்கேருந்து நம்ம அமெரிக்காலேருந்து இங்கே இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணால் நம்ம டேக்ஸ் நிறைய போடுறோம். ஓகே, எக்ஸாம்பிளாவே சொன்னோம்னா ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிள் மாதிரி இப்போ டேக்ஸ் இங்க 100% நம்ம டாக்ஸ் போட்டோம். இப்போ குறைச்சிருக்காங்க, 100%க்கு மேலே டேக்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இங்கேருந்து அங்கே மோட்டார் சைக்கிள் போனால் டேக்ஸ் ரொம்ப கம்மி, 10%. இப்போ மெயினாக இங்கேருந்து கார் நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது. நிசான், மாருதி, ஹியூண்டாய் இவங்க எல்லாருமே காரை இங்கே பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அமெரிக்காவுக்கு பண்ணுறாங்களா எனக்கு தெரியாது. ஆட்டோ காம்பனன்ட்ஸ் நிறைய போடுது. ரானே, டிவிஎஸ் இவங்கெல்லாம் அனுப்புகிறாங்க. அங்கேருந்து ஆட்டோ காம்பனன்ட்ஸ் வாங்கினா 100% டேக்ஸு, இங்கேருந்து ஆட்டோ காம்பனன்ட்ஸ் போனால் 10% டேக்ஸு. ஓகே, மாதிரி துணிமணி மாதிரி எல்லாத்துக்கும் இருக்குது. கெமிக்கல்ஸு ஒன்றொன்றுத்துக்கும் ஒரு புக்கு இருக்குது. புக்கு படி டேக்ஸு. இந்தியா வந்து 2 இருக்குது, குட்ஸ் இருக்குது, சர்வீசஸ் இருக்குது. இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சேர்த்தாலும் நம்மளுக்கு டெஃபிசிட்டு, கம்மியான டெஃபிசிட்னா பற்றாக்குறை. நம்ம ஏற்றுமதி பண்ணுறது ரொம்ப கம்மி, இறக்குமதி பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தி. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் டெஃபிசிட். அதாவது ட்ரேட் டெஃபிசிட். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் குட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஃபிசிட். இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுவாங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வருவாங்க. கரண்ட் அக்கௌண்ட்னா நம்மளுக்கு டாலர் பற்றாக்குறை இருக்கா இல்லையான்னு தெரியறதுக்கு. ஸோ இந்த கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா நம்ம சர்வீசஸ் எடுத்துப்போம். அதாவது அவங்க சாஃப்ட்வேரு இது மாதிரி நிறைய சினிமாவுக்கு நீங்கள் பண்ணுற சர்வீசஸ், இது மாதிரி சர்வீசஸ் நிறைய இருக்குது. இந்த சர்வீசஸில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் பாசிட்டிவ் இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம நிறைய சாஃப்ட்வேர் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ரொம்ப கம்மி தான் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் நெட் பொசிஷன் எடுத்துப்பாங்க. அப்புறம் நம்ம நிறைய லேபர் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்போ கல்ஃபில் நம்ம ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறதுனா எக்ஸ்போர்ட் ஆஃப் லேபர். H1B வீசாவில் அமெரிக்காவுக்கு போகிறவங்களும் எக்ஸ்போர்ட் ஆஃப் லேபர். இவங்கெல்லாம் பணத்தை திரும்பி இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. இது பேர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்னு பேர். ஃபாரின் ரெமிட்டன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸும்பாங்க. இந்தியா தான் உலகத்திலே லார்ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ரெசிபியன்ட்டு. ஓகே. ஸோ இந்த ட்ரேட் டெஃபிசிட்லேருந்து நீங்கள் வந்து இந்த நெட் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டையும் குறைச்சிட்டு நெட்டாக ட்ரான்ஸ்ஃபர்ஸையும் குறைச்சிங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும். அதுதான் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட். இவ்வளோ ஆன அப்புறம் கூட நம்ம சர்ப்ளஸில் இல்லை, நம்ம பற்றாக்குறையில் இருக்கும். இவ்வளோ பணம் உள்ள வந்துமே நம்ம பற்றாக்குறையில் தான் நம்ம இறக்குமதி செய்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஆல்வேஸ் டாலர் தேவைப்படும். ஆனால் நீங்கள் எப்படி நம்ம டாலர் பேலன்ஸ் வச்சுருக்கோம்னா நம்மளோட கேபிட்டல் ஃப்ளோஸ்ன்னு சொல்லுவோம். இந்தியாவில் கம்பெனி திறக்கிறதுக்காக, இந்தியாவில் ரியல் எஸ்டேட் வாங்கிறதுக்காக, இந்தியாவில் கேபிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் கம்பெனி வாங்கிறது, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது, மிஷினரி போடுறது, இதுக்காக நிறைய பேர் பணம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் FPI வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கிறது, இது எல்லாமே பணம் வரும். இந்த பணம் எப்போ வேணால் வெளில போனால் ஆனால் பணம் உள்ளே வரும். இந்த பணம் NRI பணம் வரும், NRI டெபாசிட்டாக உள்ளே வரும். இதெல்லாமே எடுத்து கேபிட்டல் ஃப்ளோஸ்ன்னு வச்சு நம்ம வந்து இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த கரண்ட் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ஃப்ளோஸ் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் பேசிக்லி இது வந்து என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸு வெளிநாட்டிலேருந்து உள்ளே வருது. ஓகே. நம்ம வெளில அனுப்புறதை தவிர ஜாஸ்தி வருது. வெளில எப்படி பணம் போகும்னா, நீங்கள் இப்போ வந்து வெளிநாட்டில் பசங்க படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பணம் அனுப்புறீங்க, இதெல்லாம் வெளியில் போகிறது. உள்ளே வர்றது வந்து புஸ்தகம் இம்போர்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் சின்ன சின்ன புஸ்தகம் தான் இம்போர்ட் பண்ணுறீங்க.
அதே மாதிரி நெட்டின் நீங்கள் வந்து வெளிநாட்டில் இப்போ டாட்டா கம்பெனி வாங்குறோம் இல்லையா, அதெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆஃப் அவுட் சைடு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுறது. நெட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பாசிட்டிவாக இருக்கும். அந்த பாசிட்டிவ் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டையும் தாண்டி எக்ஸ்ட்ரா பணம் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா பணத்தை ரூபா வேல்யூ அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரிசர்வ் பேங்க் ரொம்ப நாளாக வாங்கிட்டு இருக்காங்க. அதுதான் $700 பில்லியன் உங்களோட ஃபாரின் அந்நிய செலாவணி கையிருப்பு. அது எதனால வருதுன்னா, உங்களோட அசட்டாக வெள்ளைக்காரனுக்கு விற்கிறீங்க, கம்பெனியை விற்கிறீங்க, லேண்டை விற்கிறீங்க, இதுலேருந்து வர பணம் தான் அது. இதுதான் பொசிஷன். இப்போ இது என்ன ஆகும்னா, அமெரிக்கா இஸ் ஒன் ஆஃப் தி ஃபியூ கண்ட்ரீஸ் வேர் நம்ம வந்து ட்ரேட் சர்ப்ளஸில் இருக்கோம். அமெரிக்காவுக்கு நம்ம குட்ஸ் நிறையா அனுப்புகிறோம், வாங்கிறது கம்மியாக வாங்குகிறோம். இப்போ சைனாவோட தான் நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளம். சைனாவுக்கு நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறது ரொம்ப கம்மி, வரது ரொம்ப ஜாஸ்தி. $100 பில்லியன் நம்ம எக்ஸ்ட்ரா இம்போர்ட் பண்ணுறோம். நம்மளோட டோட்டல் ரிசர்வ்ஸ் வந்து டோட்டல் ட்ரேட் டெபிசிட் வந்து அப்ராக்சிமேட்லி இந்த மாதம் 15 பில்லியன். ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 17-18 பில்லியன் இருந்திருக்கும். நியர்லி $200 பில்லியன் கேப் வரும். இந்த 200 பில்லியனில் கடைசி ஒரு 30 பில்லியன் 25 பில்லியன் தான் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டாக இருக்கும். ஏன்னா உங்கள் சர்வீசஸும் ரெமிட்டன்ஸும் 175 கழிச்சு ஒரு 25லேருந்து 35 வரைக்கும் இருக்கும். இந்த 25-35 ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு கேபிட்டல் ஷேர் மார்க்கெட்டில் போடுற பணம் அதெல்லாம் வந்து இந்த 30 போனப்புறம் மீதி இருக்கிறத ஆர்பிஐ வாங்கி உங்களுக்கு இந்த ரிசர்வ் இருக்குது. இதுதான் கதை. ஓகே சார். இப்போது இந்த பற்றாக்குறை இருக்கிறதுனால எப்போதும் ரூபா ப்ரெஷரில் இருக்கும். இதில் வந்து எக்கனாமிக்ஸில் ஒரு ஃபேமஸ் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் மைனஸ் இம்போர்ட்ஸ் ஈக்குவல்ஸ் சேவிங்ஸ் மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். எக்ஸ்போர்ட்ஸ் மைனஸ் இம்போர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ் மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ இங்கே எக்ஸ்போர்ட் நிறைய இருந்தால் உங்களுக்கு சேவிங்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், இம்போர்ட்ஸ் ஜாஸ்தியாக இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் வெளியிலேருந்து கடன் வாங்குறது தான் இன்வெஸ்ட்மெண்ட். தட் இஸ் அந்த பணம் எப்போ வேணால் திரும்பி போயிடும். ஸோ அந்த வெளியில் வாங்குகிற கடனை வச்சு தான் நீங்கள் ரிசர்வ்ஸ் பில்டப் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்போதுமே இந்தியா வந்து எக்ஸப்ட் 1 or 2 இயர்ஸு பற்றாக்குறை இருக்கிற நாடு தான். இப்போது அமெரிக்கா எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட்டான்னா நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் அமெரிக்காவுக்கு அடிபடும். இப்போ வந்து மெட்ராஸில் டிவிஎஸ் ஃபாஸ்ட்னர்ஸ்னு சுந்தரம் ஃபாஸ்ட்னர்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஓகே, சுந்தரம் ஃபாஸ்ட்னர்ஸ்க்கு வருவோம் சார். ஸோ அப்போ ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் அப்படின்னா நான் எப்படி ஹார்லி டேவிட்சன் அமெரிக்காவிலேருந்து இங்கே கொண்டு வரும்போது 100% டேக்ஸ் போடுறனோ அதே மாதிரி இங்கிருந்து நான் ஒரு பைக்கை அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணால் அமெரிக்காவும் எனக்கு 100% டேக்ஸ் போடுவான். இப்போ வந்து சுந்தரம் ஃபாஸ்ட்னர்ஸ் அனுப்புகிற ஃபாஸ்ட்னர்ஸ் காம்பனண்ட் மேலே 100% டேக்ஸ் போடுறேன்பா. நாம் அவங்க அனுப்புகிற காம்பனண்ட் மேலே எவ்வளோ டேக்ஸ் போடுறோமோ அது அப்படியே நம்ம மேலே முன்னாடி வந்து அது 8% 10% இருந்தது, நாம் ஒரு 100% போட்டுட்டு இருந்தோம்னா அப்புறம் அவன்கிட்டேருந்து வராது, ஒன்ட்டேருந்து போயிட்டு இருந்தது. இப்போ என்ன ஆகும்னா நீ அவன் டேக்ஸை குறைச்சேன்னா அங்கேருந்து வந்துடும் பொருள். அப்போ அவர் வந்து மேக்கிங் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. அப்போ அவர் இதை செய்ய தானே செய்வார். மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க. நம்ம பியூஷ் கோயல் அங்கே இருக்கிறச்சியே அவன் வந்து நம்மளை மிரட்டுறான். அமெரிக்கா வந்து அவன் சரண்டர் ஆகிட்டாங்க, நான் என்ன சொன்னாலும் ஒத்துப்பாங்கன்னு. இது வரைக்கும் அதை பற்றி நம்மளோட பிரதமரோ நிதியமைச்சரோ இல்லை காமர்ஸ் மினிஸ்டரோ அதை பற்றி பேசலை. சார் பேசாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் ஆல்ரெடி மார்க்கெட்ஸ் எல்லாம் இவ்வளோ தூரம் விழுந்திருக்கு. இப்போ இதை பற்றி பேசினா இன்னுமே பேசிதானே ஆகணும். என்னைக்கோ ஒரு நாள் பேசணுங்கிறது ஓகே. இப்போ 10 நாளில் முடிவே ஆகாமல் நம்ம பேசணும் அப்படின்னா 10 நாளில் என்ன முடிவாயிட போகிறது? இதர அவர்கிட்ட பேசி டைம் வாங்கணும், இல்லை பேச்சுவார்த்தை நடத்தணும். இதெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் அப்படியே இப்படி பிளைண்ட் வாக்கிங் பண்ணால் சரியாக போய்டுமா? உள்ள ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு, சம்திங் இஸ் குக்கிங் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார். எங்கே குக்கிங்? அவங்க அமெரிக்கா போகிறாங்க, பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அது ஏன் பேசுகிறோன்னு சொல்லுங்களேன், பேசுகிறோன்னு சொல்லுங்களேன். பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னாவது சொல்லுங்க. ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா அது சம் ஃபார்ம் ஆஃப் டேக்ஸ் போட்டோன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறபடி எடுத்துக்கிட்டோன்னா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இதை வந்து என்னங்கிறதே முடிவு பண்ணாமல் நம்ம ஒன்று சொன்னால் அது மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நம்பிக்கை வரும்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நீங்கள் வரீங்க. இப்போ ரூமர்ஸ் போயிட்டுருக்கு, டெஸ்லா காரை கொண்டு வர போகிறாங்க, நிறைய பேர் ஆளை கொண்டு வந்து அட்லீஸ்ட் அந்த ரூமர்ஸையாவது தடுக்கலாம். இப்போ 15% டேக்ஸில் டெஸ்லா கொண்டு வந்து இறக்கிட்டான்னா இங்கே எலக்ட்ரிக் கார் பண்ணவன்னா காலி. ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா சைனாவில் பண்ணி தான் அவன் காரை இங்கே கொண்டு வரான். அவன் ஏன் மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறான்னா
அவன் மார்க்கெட்டையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறான். ஆனால் சைனாவில் அவன் கார் விற்கலை. ஏன்னா பிவைடி மற்ற கார்லாம் விற்குது. இப்போ நீங்கள் இந்த சைனாக்குள்ளேருந்து இந்த காரை மட்டும் விட்டிங்கன்னா மற்ற காரும் வரேம்மா. இப்போ டாட்டா எதுக்கு கார் பண்ணணும்? அவன் போய் செரியிலேருந்து காரை வாங்கிட்டு வந்து இங்கே விற்பான். ஸோ சைனாலேருந்து இன்டைரக்டாக இம்போர்ட்ஸு ஏறும். ஏன் நம்மளுக்கு ஒரு மனசில் ஒரு சலசலப்பு வருதுன்னா, ஸ்டார்லிங்க்னு ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்கான். அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து மஸ்கோடது, டெஸ்லா மாதிரி. இத்தனை நாள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன சொன்னா, அவனை உள்ளே விட மாட்டோம், அவன் டெரரிஸ்டெல்லாம் ஹெல்ப் பண்ணுறான், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் காம்படிட்டர்ஸ்மே அவங்கள உள்ள விடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பெல்ட் ஆயிடுச்சு. இந்தியாவில் இருக்கிற 2 பெரிய டெலிகாம் பிளேயரும் போய் அவன்கிட்ட அக்ரிமெண்ட்டுக்கு கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க. ஏன்னா எல்லாமே ஓவர் நைட் நடந்தது தான் சார். கொஞ்சம் அதான் இதனால தான் பயமாக இருக்குது. இப்போ இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா, கார்க் அப்படின்னு ஒரு ஏஐ அவன் லான்ச் பண்ணான். நேற்று என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கார்க்கு ரொம்ப உண்மையை பேசுதுன்னு சொல்லிட்டு ஐடி ஆக்ட் படி கார்க்கை பேன் பண்ணிட்டான். கார்க்கு உடனே என்ன பண்ணான்னா, இன்னைக்கு கோர்ட்டுக்கு இதை கொண்டு போயிட்டான். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் கார்க் சொல்கிற ஆன்சர்லாம் கவர்மெண்ட் ப்ரெஷர்னால நிற்குது அப்படின்னு சொல்லிட்டான். அது கார்க் மட்டும் இல்லை சார். இப்போ நீங்கள் இப்போ அந்த சாட் ஜிபிடி மாதிரியானதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா அதில் தெரியுது. இப்போ ட்ரம்ப்போ மோடியோ அவங்களுடைய ஃபோட்டோஸோ இல்லை ஒரு வாய்ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா இது வந்து காப்பிரைட்ஸ்க்கு அகைன்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அதில் வர்றதில்லை. அது இப்போ இதை வந்து ஆக்டிவ் டெலிபரேட்டாக பண்ணியிருக்கான்னு இப்போ ட்ரம்ப்பு எக்ஸ் சொல்கிறான். எக்ஸ் என்ன சொல்கிறான், இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது, இந்தியாவுக்கு வெளிலேருந்து நீங்கள் பார்த்தா நான் ஆன்சரை கொடுப்பேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அப்போ ஒரு காலத்தில் நீங்கள் ஸ்டாருக்கு சரண்டர் ஆகிறீங்க, இன்னொரு இடத்துல இவனுக்கு வந்து நீங்கள் சென்சர் பண்ணணுன்னு பார்க்குறீங்க. என்ன பண்ண போகிறீங்க? டெஸ்லா வரப்போகிறதா இல்லையா? அவன் டாட்டாலேருந்து நிறைய பேரை வேலைக்கு சேர்த்துட்டான்னு பேப்பரில் ரிப்போர்ட் வருது. இப்போ டாட்டாவை இப்போ சேர்க்க போகிறீங்களா இல்லையா? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பதில் பேசாமல் இருந்ததுனால ப்ராப்ளம் சால்வ் ஆகிடாது சார். இது வந்து ஒரு ப்ரெஷர் கவர்மெண்ட் மேலே அமெரிக்கன் கவர்மெண்ட் கொடுக்குற ப்ரெஷர்னு எடுத்துக்கலாமா, இல்லை இந்த ப்ரெஷருக்கு ஈல்ட் ஆகுறாங்கன்னு எடுத்துக்கலாமா? எனக்கு ஈல்ட் ஆகிறாங்களா இல்லையான்னா நான் இப்போ டூ early to comment. பட் ப்ரெஷர் கொடுக்குறான். கனடா பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணுறான், சைனா ரெஸ்பாண்ட் பண்ணுறான், நான் போருக்கும் தயாருங்கிறான். நீங்கள் ஒன்றுமே பேசாமல் ஒன்றும் ஆகாத மாதிரி சாணி பிள்ளையார் மாதிரி இருந்தால் எப்படிங்கிறேன்னா, இப்போது டிக்டாக் நான் நாட்டை சொல்கிறேன். இப்போது டிக்டாக் வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம், யார் பொட்டன்ஷியல் பையர் வாங்கிக்குவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் வந்தது. இந்தியாவில் டிக்டாக் இஸ் பேண்ட். இந்தியாவில் பேண்ட். இப்போ மஸ்க்கு டிக்டாக்கை வாங்கிட்டா என்ன நடக்கும்? நீங்கள் விட்டுருவீங்களா? இல்லை, என்ன நடக்கும்? அதால் தான் நான் கேட்குறேன், விட்டுருவீங்க. ஸோ அதனால தான் நான் என்ன கேட்குறேன், என்ன பாலிசி? கவர்மெண்ட் பாலிசி விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸில் இருக்க முடியாது. இப்போ ஏன் வந்து உங்களுக்கு ட்ரேட் டெபிசிட் குறைஞ்சிருக்குன்னா, கச்சா எண்ணெய் விலை கீழே விழுந்திருக்கு. கோல்டு இம்போர்ட்டுமே இது கச்சா எண்ணெய் விலை விழுந்திருக்கு. நம்மளோட பெரிய எக்ஸ்போர்ட்டும் கச்சா எண்ணெயை வாங்கி ரிஃபைன் பண்ணி வெளியில் விற்கிறது தான் நம்மளோட மெயின் பிஸ்னஸ். ஸோ கச்சா எண்ணெய் விலை இருக்கிற மாதிரி ரிலையன்ஸோட ஆயில் பிஸ்னஸ் ரிஃபைன் பண்ணி டீசல் பெட்ரோல் வெள்ளை விற்கிறதும் கம்மியாயிடுச்சு. ராசன் சாஃப்ட்டும் கம்மியாயிடுச்சு, இதுவும் கம்மியாயிடுச்சு. ஓவராலாக ப்ரெஷர் வந்து அதனால தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணலன்னா இதோட லாங் டேர்ம் கான்சிக்வன்ஸ் ரூபா ஒன்றும் விழும். ஏன்னா நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாத காரணம் 6 பேஸ்கெட் கரன்சின்னு ஒன்று சொல்லுவோம். 6 கரன்சியோட இந்தியாவை ஒரு பேஸ்கெட்டில் கம்பேர் பண்ணுறச்ச இந்தியாவோட கரன்சி 8லேருந்து 10% இன்னும் விழணும். விழணும் சார். அப்படின்னு இன்னும் 8 ரூபா விழணும், 8-9 ரூபா விழணும், 5-6 ரூபா விழணும் அட்லீஸ்ட். அப்போ பார்த்தா 95 92 93 போனால் தான் உங்கள் எக்ஸ்போர்ட்டு அமெரிக்காவில் காம்படிட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியாத மாதிரி இவன் பேன் பண்ணிட்டான்னா இங்கே இருக்கிற லோக்கல் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க? மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸ்போர்ட்ஸ் வந்து சின்ன சின்ன கம்பெனிகள் தான் பண்ணுறாங்க. இது எப்படி போய் முடியும்னு நம்மளுக்கு புரியல. ஒரு 93 ரூபா வந்தால் தான் இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், லாபம். இதோட இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியாவில் இருக்கிற ஜுவல்லர்லாம் என்ன பண்ணிட்டான், நேராக அங்கே போகாமல் ஆன்லைன் மூலமாக விற்க ஆரம்பிச்சிட்டான் நேராக இந்த டேரிஃப் வரத்துக்கு. இந்த டேரிஃப் வந்த உடனே பல ஜுகாடுகள் நடக்கும். ஆப்பிளே பாருங்கள் சார், லக்ஷ்மி மோட்டார் ஒர்க்ஸ், விப்ரோ மாதிரியான ஆட்கள்லாம் அந்த
சப்ளை செயின் கரெக்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே தான் நான் சொல்கிறேன். ஆப்பிள் பண்ணுறதும் இதே தான். ஏன்னா அவனுக்கு வந்து அங்கேயும் எடுத்துகிட்டு போகணும், இங்கேயும் பண்ணணும். ஆனா இந்த டாக்ஸ்குள்ள மாட்டக்கூடாது. இந்த டேக்ஸ்குள்ளே மாட்டக்கூடாது. இந்த ஆடுபுலி ஆட்டம் எல்லா கார்பரேட்டும் ஆடும். அதனால ப்ரெஷர் பயங்கரமாக பில்டப் ஆகும். இந்த ட்ரேட் டெபிசிட் இது மாதிரி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ரூபா மேலே ப்ரெஷர் வரும். ஸோ நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு ஏதாவது நம்ம பண்ணியாகணும். சும்மா நீங்கள் பாட்டுக்கு சிங்கத்தை விட்டுட்டு மேக் இன் இந்தியான்னு சொல்கிறது, ஸ்டாண்டப் இந்தியா, கிரால் இந்தியாலாம் சொல்லி நடக்க முடியாது. கான்க்ரீட்டாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும். இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இந்த அமெரிக்காவில் growth கம்மியாகிறதுனால சாஃப்ட்வேர் கம்பெனிகளுக்கு ஆர்டர் வராது. இன்னொன்று, இந்த பேசிக் கோடிங்லாம் இனிமேல் ஏஐயே பண்ணிடும். ஸோ உனக்கு கீழே இந்த ஆளையும் எடுக்க முடியாது. ஸோ வேலை வாய்ப்பு இல்லாதது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இந்தியாவில் வரும்னு எனக்கு சந்தேகமே இல்லை. இது எவ்வளவு நாள்ல நடக்க வாய்ப்பு இருக்கு சார்? ஆல்ரெடி நடந்துட்டு இருக்குல்ல. ஒரு ட்வீட் பார்த்தேன். ம். டாப் 150 கம்பெனிஸில் எவ்வளோ கம்பெனி ஆட்கள் எடுத்திருக்காங்க நெட்டாக. தட் இஸ் போனவங்க ரிட்டையர் ஆனவங்களை தள்ளிட்டு புதுசாக எடுத்தது. பல கம்பெனிகள் வந்து ஆளை குறைச்சிருக்காங்களே தவிர ஆளை எடுக்கலை. ஸோ இப்போ இந்த ரூபா விழலைன்னா உங்களுக்கு ஐடியும் ஃபார்மாலையும் ஜாப் லாஸஸ் வரும். ஓகே, அடுத்த 4 வருஷத்துக்கு ட்ரம்ப் இருப்பாரு சார். இதில் ட்ரம்ப் வந்து 2026 வரைக்கும் பவர்ஃபுல்லாக இருப்பார். ம். ஏன்னா ஜெரோம் பவுலில் கட்ட முடியாது. ம். ஜெரோம் பவுல் 2026 போவான். ம். 2026 ஒரு எலெக்ஷன் நடக்கும். அங்கே வந்து காங்கிரஸுக்கும் செனட்டுக்கும் சீட் நடக்கும். அதில் இவங்க மாறினாங்கன்னா தட் இஸ் டெமோக்ராட்ஸ் கையில் நீங்கள் ஒன்றுமே கிடையாது. ஒயிட் ஹவுஸும் கிடையாது, 2 செனட்டும் கிடையாது, காங்கிரஸும் கிடையாது. அது ஏதாவது மாற்றினாதான் ஃப்ளிப்பே ஆகும். ஓகே. ஸோ 2026 ஒரு மினி எலெக்ஷன் வரும். அங்கே கூட ப்ரெஷர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, அப்போ நீங்க சொல்ற கணக்குப்படியே பார்த்தா இன்னும் 1.5 வருஷத்துக்கு ட்ரம்ப் அசைச்சிக்க முடியாதா? ட்ரம்ப்பை வந்து ஜெரோம் பவுலும் சுப்ரீம் கோர்ட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லுவோம். ஓகே, ஆனா அவங்க 2 பேர்த்துக்கும் கட்டுப்படக்கூடிய ஆளா ட்ரம்ப்? கட்டுப்பட்டு தான் ஆகுது. அதெல்லாம் கட்டுப்பட்டு தான் இருக்க முடியாது. ஓகே, இப்போ இந்த 1.5 வருஷத்துல இப்போ இந்த டாரிஃப் பார் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா சார்? இந்த 1.5 வருஷத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு? ஏன்னா மார்க்கெட் வந்து விழுந்துகிட்டே இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ ஆயிருக்கிற 1000 பாயிண்ட் பவுன்ஸை திரும்பி உடைச்சிரும். என்னைக்கு உடைக்கும் தெரியாது, உடைக்கும். ரூபாவின் மதிப்பு கீழே விழும். நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற வரைக்கும் ரூபாவின் மதிப்பு கீழே வரும். ஏன்னா இப்போவே வந்து நீங்கள் எஃபிஐ வேல்யூ ஏற்றதுக்கு என்ன பண்ணுறீங்க, இருக்கிற கோல்டை ரீவேல்யூ பண்ணுறீங்க. நம்ம கோல்டை வந்து நான் 1000 ரூபாய்க்கு தங்கம் வாங்கிட்டேன்னு வைங்க, என் சொத்து எவ்வளோங்கிறத நான் 1000 ரூபாயில் தான் பேசணும். நான் சொத்து இன்னைக்கு வேல்யூவில் போட்டு மல்டிப்ளை பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி தான் இவங்க கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ ரிசர்வ்ஸை மேலே ஏற்றுறாங்க. அப்போ கரெக்டு தானே சார்? நான் 1000 ரூபாய்க்கு தங்கம் வாங்கியிருக்கேன், நீ தங்கத்தை விற்பியா கவர்மெண்ட்டு? அப்போ வித்தா தானே காசு. விற்றா தானே காசு. விற்கிற அன்னைக்கு 1000 ரூபாய்ங்கிறது 900 ஆயிடுச்சுன்னா அதான் நான் சொல்கிறேன். அன்றைக்கி தான் காசு. இன்னைக்கு வேல்யூ ரீவேல்யூ பண்ணிவிட்டு என்கிட்ட இருக்குன்னு சொல்லாது, உன்கிட்ட கிடையாது. இப்போ நான் என் சொத்து 100 கோடி இருக்குன்னு சொல்லலாம். பட் நாளைக்கு என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதுதான் எனக்கு காசு. அந்த லிக்விடிட்டியில் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் சொல்லுவேன். எலான் மஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கல்ல சார், அதை நம்ம கண் கூட பார்க்க முடியும். அவன் $300 மில்லியன் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான் ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு. இதுவும் கேட்பான், இன்னும் கேட்பான், இன்னும் கேட்பான்னு இன்னும் கேட்பான். இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்டு வந்து இதுக்கு முன்னாடி போயிங்க்கு தான் கான்ட்ராக்ட் இருந்தது. ஆட்களே கூட்டிகிட்டு வர முடியாத போது ஸ்பேஸ் எக்ஸ் தான் ஆரம்பிச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஸோ அதுக்கே நீ அவனுக்கு காசு கொடுக்கணும்ல. ஸ்பேஸ் எக்ஸ் அவன் கம்பெனி தானே. ஆமாம். ஸோ இப்போ ஒரு அடம் பிடிக்கிற குழந்தைக்கு குழந்தை கேட்டா வாங்கி கொடுக்குற மாதிரி என்ன கேட்டாலும் ட்ரம்ப் வந்து உடனே ஓகே ஓகே. ஒரு பழைய காலத்தில் ஒரு கமலஹாசன் மாதவி ஒரு படம் வந்தது, எல்லாம் இன்பமயம்னு. அதில் மாதவியை கவுண்டர் பண்ணுறதுக்கு மூல வளர்ச்சி இல்லாத பையனாக வருவான். ஐஸ்கிரீம்னா ஒன்று பேக்குமா, கனடாவில் பேசுவான், நின்று ஐஸ்கிரீம், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு. ஸோ இந்த மாதவி எதெல்லாம் வச்சுருக்காளோ அதெல்லாம் கேட்பான். அது மாதிரி தான் இருக்குது. இப்போ அந்த நீங்கள் வந்து மாதவியும் கமலஹாசனையும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போய் பாருங்கள் யூடியூப்பில். அதுதான் ட்ரம்ப்பும் எலான் மஸ்க்கும். ஆமாம். ஓகே சார், சைனா வந்து பொதுவாக எக்ஸ்போர்ட் அவங்களது ஜாஸ்தி, இப்போ நம்மளது இம்போர்ட் தான் ஜாஸ்தி. இப்போ சைனா வந்து எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணும் பொழுது நம்மளால சைனா கூட கம்பீட் பண்ண முடியுமா? நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும்ன்றீங்க, சைனா கூட மேக் இன் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா நான் சொன்னேன். அதுதான் நடக்கலன்னு நீங்களே சொல்றீங்களா? அவர் சொத்துக்கு சொல்லுங்க நடக்கலன்னு. இல்ல சார், அது வந்து அவங்க சைடு ஸ்டாண்டு ஓகே, அது அது நடக்கல அப்படிங்கிறது. அப்ப நீங்க ரியாலிட்டி எதனால நடக்கல? பிகாஸ் நீங்க பெரிய பெரிய டீல் தான் பேசுறீங்க.
ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் யாருக்கு தரீங்க? ஆப்பிளுக்கு கொடுக்குறோம். பெரிய கம்பெனி கொடுக்குறீங்க, ரைட்டுங்களா? போட்டவெல்லாம் மினிமம் 1500 கோடி இன்வெஸ்ட் பண்ணால் தான் அந்த ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் தரீங்க. நீங்கள் திருப்பூர் பக்கத்தில் என்ன வரீங்க? ஒரு கம்பெனி 1500 கோடி போட்டால் தான் உனக்கு துணிக்கு இன்சென்டிவ் தரேன்னா எவ்வளோ பேர் போடுவான்? திருப்பூர் மொத்தமா சேர்த்து ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. ஸோ நீ மொத்தமாக என்ன பண்ணணும்னா இன்சென்டிவ்ங்கிறது ஸ்மால் பிஸ்னஸுக்கு கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீ 1500 கோடி போடு, 2000 கோடி போடு, அப்போ தான் நான் கொடுப்பேன்னா டெஃபினட்டாக ஒர்க் ஆகாது. இந்தியாவோட மோஸ்ட் ஆஃப் இந்தியாஸ் எக்ஸ்போர்ட்ஸு இஸ் ஃப்ரம் ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் செக்டர், நாட் ஃப்ரம் தி லார்ஜ் செக்டர். சார், இந்த ட்ரேட் வார் அப்படிங்கிறது வந்து சப்ளை செயினை எந்த அளவுக்கு பாதிக்குது சார்? இந்த ட்ரேட் வார் சப்ளை செயினை பாதிக்கிறதோட இந்தியாவில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்தியாவில் என்ன ப்ராப்ளம்னா இண்டஸ்ட்ரிலாம் சவுத்தில் இருக்குது. சவுத்துக்கு லேபர் இல்லை, லேபர் இருக்கிற இடத்துல இண்டஸ்ட்ரி இல்லை. இது மாதிரி சப்ளை செயின் இஷ்யூஸும் ரொம்ப பெருசாக இருக்குது சார். நீங்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு அசியூம் பண்ணுறீங்க. உங்கள் திருப்பூரில் வர முக்கால்வாசி பேர் நார்த் இந்தியாவிலேருந்து தான் வரான். இங்கேருந்து பிளான்ட்டு நார்த் இந்தியாவுக்கு போயிடுச்சுன்னா அது ஈஸியராக, இது ஈஸியராக. ஸோ இண்டஸ்ட்ரி கரெக்டான இடத்துக்கு போகணும். ஸ்மால் இண்டஸ்ட்ரியை நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். சாஃப்ட்வேரில் வந்து நம்ம டாமினேட் பண்ணுறது சர்வீசஸில் நம்ம ஒரு ப்ராடக்ட் கம்பெனி ஆகிறதுக்கு கவர்மெண்ட் டெவலப் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான் உங்களோட எக்ஸ்போர்ட்டு க்ரோ ஆகும். சைனாவோட நீங்கள் கம்பீட் பண்ண முடியும். இப்போ எந்தெந்த செக்டார்லாம் அதிகமாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது சார்? ஏன்னா இந்த ஃபார்மா செக்டார்லாம் வந்து ஃபார்மா, ஆட்டோ காம்பனன்ட்ஸு, ஆட்டோமொபைல்ஸ் டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகிடும் முதலியே. ஓகே. இதில் புர்பன் விஸ்கிக்கெல்லாம் ரேட்டு குறைச்சிருக்காரு. ஆனால் இங்கே லோக்கலில் ஹை அண்ட் ஐஎம்எஃப்எல் பண்ணுறவனுக்கு நீங்கள் ரேட்டு குறைக்கலன்னா ஸ்மக்லிங் தான் நடக்கும். ஓகே. இப்போ ஃபார்மா மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எஃபெக்ட் ஆகும்னு சொல்றீங்க. சைனா வந்து கம்மியான ரேட்ல இங்க நம்ம சைனாட்ட இருந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். நம்ம சைனாலேருந்து சம் பேசிக் மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணுறோம். பட் சைனா வந்து அவன் ஒரு வைரஸ் கில் பண்ணுற ஒரு வேக்சின் லான்ச் பண்ணி அது ஃப்ளாப் தானே ஆச்சு. த ஹோல் வேர்ல்டு இஸ் இன் அ ஃப்ளக்ஸ். என்ன நடக்கிறதுங்கிறது போக தான் தெரியும். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸ்போர்ட்ல வீக்கா இருக்கோம் சார். நீங்க சொன்ன மாதிரி ரெசிப்ரோக்கல் டாக்ஸ்ல வந்து நான் வந்து அமெரிக்கால இருந்து ஒரு பொருளை ஹார்லி டேவிட்சனுக்கு 100% போடுறேன், நான் இங்கிருந்து ஒரு பொருள் அனுப்புறேன், அவன் 8% போடுறாங்கிற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நான் வந்து சைனாட்ட இருந்து இங்க தேவையான இம்போர்ட்டை குறைக்கணும் அப்படிங்கிறத தாண்டி என்னோட எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிரும்ல. அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் இம்போர்ட் பண்ணலன்னா உங்களால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. இந்த பேண்ட்டில் ஜிப்பு போடணுன்னா YKKன்னு ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி இருக்குது, அவன் தான் கண்ட்ரோல் பண்ணுறான். இம்போர்ட் குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட்டும் குறைஞ்சிரும் 6 மாதம். ஓகே சார். இப்போ ட்ரம்ப் வந்து வந்துட்டாரு. அடுத்த இப்போ வர ஏப்ரல் 2ஆம் தேதி டேரிஃப் சொல்லிட்டாரு. கவர்மெண்ட்டும் நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது சாமானிய மக்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்? விலைவாசி ஏறும். இந்த ஆப்பிள் இது மாதிரிலாம் விலை ஏறும். மெயினாக எதனால விலை ஏறணும்? ரூபாய் ஏறும். 86 93 ஆச்சுன்னா வாங்க பொருளோட விலைவாசி ஏறத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஸோ விலைவாசி ஏறும், ரூபாயின் மதிப்பு குறையும். ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்லாம் காஸ்ட்லி ஆகும். இதுதான் டைரக்ட் ஆகும். ஓகே. அப்போது க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இப்போ குறைஞ்சிருக்குல்ல சார்? இப்போ நீங்கள் விலைவாசி ஏறுன்னு சொல்கிறீங்க, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு. அதை பேஸ் பண்ணி அவங்க பெட்ரோல் டீசல் ப்ரைஸை குறைச்சாங்கன்னா இது ரெண்டும் ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகாது அந்த விலைவாசிங்கிறது. பெட்ரோலில் குறைச்சிட்டேன்னு வைங்க, ஆல்ரெடி உங்கள் இன்கம் டேக்ஸை 12 லட்ச ரூபா வரைக்கும் எக்ஸம்ஷன் கொடுத்துட்டான். ஆமாம். ஸோ நீங்கள் பெட்ரோல் விலையில் டேக்ஸை கட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி எங்கேருந்து பணத்தை வரும்? எல்லா பக்கமும் ஒரு செக்மேட் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், பாலிசியே தப்பு. இதனால தான் ராஜன் நாங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம், இந்த பாலிசி தப்பு. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கார்பரேட்டுங்களுக்கு டேக்ஸ் ஏற்றணும். ஓகே. ஏன்னா அவன் பெருசாக எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறது கிடையாது. அவன் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலாம் ட்ரேடிங் எக்ஸ்போர்ட்ஸ். இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதை நீங்கள் என்கரேஜ் பண்ணால் தான் இது உருப்படும். எப்படி 90s மன்மோகன் சிங் வந்து சாஃப்ட்வேரை என்கரேஜ் பண்ணாரோ அது மாதிரி நீங்கள் அடுத்த வேவ் கண்டுபிடிக்கணும். சாஃப்ட்வேர் அடுத்த வேவானா சாஃப்ட்வேர் அடுத்த வேவ் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் பீப்புள் எம்ப்ளாய் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக இல்லை குறைஞ்சிரும். ஏன்னா பேசிக் சாஃப்ட்வேரை ஏஐ எழுதி முடிச்சிடும். சார், அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ட்ரம்ப்பை பார்த்து உலகமே பயப்படுது. குறிப்பாக இந்திய மக்கள் எல்லாருமே, சாமானிய மக்கள் வரைக்கும் எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்கன்றது வந்து நிதர்சனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா தானே இருக்குது. நான் வந்து இவ்வளோ சீக்கிரம் ஜட்ஜ்மெண்ட் சொல்ல மாட்டேன். கொலைக்கிற நாயா இல்லை கடிக்கிற நாயான்னு பார்த்து தான் சொல்லணும். ஓகே. சுவாமிநாதன் ஐயர் அது கடிக்கிற நாயின்ட்டார். பட் கொலைக்கிறதா கடிக்கிறதான்னு
பொறுத்திருந்து பார்த்தா தான் நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் இப்போதைக்கு என்னென்னா, அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்கள் பயந்து பணத்தை இந்தியாவுக்கு அமுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு டைம் அமெரிக்காலேருந்து வர பணம் அதிக யுஏஇலேருந்து வர பணத்தோடு தான் அதிகமாக இருக்குது. அமெரிக்காவில் வாழும் இந்தியர்கள் பணத்தை இந்தியாவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க நர்வஸாக இருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது. ஓகே, இப்போ அங்கே இருக்கிற பணத்தை இங்கே அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறது? இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெகுலராக அனுப்புறது தானே? அப்படி கிடையாது. முன்னையோட ஜாஸ்தி எப்போதுமே கல்ஃப்லேருந்து தான் நம்மளுக்கு நிறைய வரும். கல்ஃபோட ஜாஸ்தி அமெரிக்காலேருந்து வருதுன்னா அங்கே இருக்கிற அமெரிக்கன் நம்மளுக்கு இந்தியாவிலேயே பணத்தை சேஃப்டி பண்ணுவோம், கொஞ்சம் நாளைக்கு அங்கே பணத்தை வைப்போம், இங்கே அமெரிக்கா வேண்டாம் அப்படின்னா அவங்க ஃபியூச்சர் அன்சர்டனாக இருக்குது. அப்படின்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டை காப்பாற்றணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கவர்மெண்ட் மற்ற வேலையெல்லாம் செய்யறதை விட்டுட்டு இந்த ருப்பியை டிஃபெண்ட் பண்ணுறேன்னு டாலர் விற்கிறாங்க பாருங்க, அதை நிறுத்தணுங்கிறது என்னோட ஐடியா. அப்போ ரூபா நேச்சுரல் லெவல் கண்டுபிடிக்கும், எக்ஸ்போர்ட் ஈஸியாகும், இது ரிவர்ஸ் ஆகும். சார் நீங்களே தான் கேட்டீங்க, சொல்றீங்க ருப்பியை 60 ரூபாய்க்கு கொண்டு வரேன்னு ஒருத்தர் சொன்னாரு. நான் சொல்லி கேள்வி கேட்டு முடிச்சிடறேன் சார். 60 ரூபாய்க்கு கொண்டு வரேன்னு ஒருத்தர் சொன்னாரு, அது இன்னும் பண்ணவே இல்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றீங்க. இப்போ ருப்பியை டிப்ரிஷியேட் ஆக விடணும், அதுதான் இப்போதைக்கான சிச்சுவேஷன். இப்போ நான் பேசுறது பொருளாதாரம். அவர் இன்னைக்கு கூட ருப்பி டிப்ரிஷியேட் ஆகக்கூடாதுன்னு தான் வேலை செய்கிறார். ப. சிதம்பரம் சொன்ன மாதிரி அந்த நபருக்கு ஸ்டாம்ப் பேப்பர் பின்னாடி எழுதுகிற அளவு கூட எக்கனாமிக்ஸ் தெரியலன்னு பக்காவாக உங்களுக்கு சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதை குறைக்க முடியாது. ஏன்னா இந்தியாவில் தங்கம் கிடையாது, மக்கள் தங்கம் வாங்க தான் செய்வான். இல்லாட்டா ரென்னியார் ரவுமை ஸ்மகிள் ஆகி உள்ளே வரும். ஸோ தங்கத்தை நீங்கள் நிறுத்த முடியாது, பெட்ரோல் டீசல் யூஸ் பண்ணுறதை நிறுத்த முடியாது, அரிசி பற்றாக்குறை இருக்குது, அந்த பற்றாக்குறைக்கு நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதையும் நிறுத்த முடியாது. அதனால் நம்ம இம்போர்ட்ஸ் ஆர் இன்இலாஸ்டிக். எக்கனாமிக் கண்டிஷன்னால் உங்களோட இம்போர்ட்ஸ் குறையாது, ஆனால் உங்கள் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் எலாஸ்டிக். ஏறிடுச்சுன்னா எக்ஸ்போர்ட்டை நிறுத்திடுவாங்க. இதான் நடந்துட்டுருக்கு. அப்போது நீங்கள் பேசுகிறது எக்கனாமிக்ஸ் அப்படின்னு இப்போ சொல்கிறீங்க. அப்போ கவர்மெண்ட் இப்போ டாலரை வச்சு பண்ணிட்டு இருக்கிறது பாலிடிக்ஸ்னு சொல்ல வரீங்க? ஆமாம். எதுக்கு நான் சொல்லி அரவிந்த் சுப்பிரமணியமே சொல்கிறாருல்ல, நீங்கள் எதுக்கு விற்கணும் டாலரை விற்று, எதுக்கு டாலரை வாங்குறீங்கிறேன். ஒரு ஃபாலை எதுக்கு குஷன் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ டாலர் கேட்குறத நீங்கள் ஏன் ஆர்பிஐ டாலர் சப்ளை பண்ணுறீங்க? மார்க்கெட் சப்ளை பண்ணட்டுமே. மார்க்கெட் சப்ளை பண்ணால் ரேட்டு ஏறுங்க பயத்தில் நீ கொடுக்குற. இப்போ அது பாலிடிக்ஸாக மாறிடும். இப்போ நீ இதை கொடுத்தேன்னா அது பாலிடிக்ஸாக மட்டும் மாறாது. இந்த கவர்மெண்ட்டோட பெரிய பேக்கராக இருக்கிறவங்க A1 A2 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் வெளிநாட்டில் கடன் வாங்கியிருக்காங்க. இந்த வெளிநாட்டு கடன் என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறேன். நான் $1 பில்லியன் கடன் வாங்கினேன்னா நான் 7000 கோடி கொடுத்தா திரும்பி அட்ஜஸ்ட் ஆகிடும்னு நான் கடன் வாங்கறது இருந்தது 4 வருஷத்துல. இல்லை சார், $1 கணக்கு சொல்லுங்கள் சார். $1 வச்சுருந்தேன்னா $1 நீங்கள் வெளிநாட்டிலேருந்து கடன் வாங்குறீங்க. ஓகே, நான் 71 ரூபா கொடுக்குற மாதிரி இருந்தது. அப்போ நான் வட்டி கட்டிகிட்டே இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு பணத்தை திரும்பி கொடுத்துட்றேன். ஏன்னா $1க்குன்னா இப்போ 90 ரூபீஸ் தரணும். இன்னும் ஃபால் ஆக விட்டுட்டா இப்போவே 86 ரூபா தரணும். ஆமாம், இப்போவே 87 தரணும். அது 93 94 வரைக்கும் விழும். மார்க்கெட்டாக தள்ளுறோமா இல்லை நீங்களா சரண்டர் ஆகிறீங்களாங்கிறது தான் ப்ராப்ளம். ஸோ இப்போ குஷன் பண்ணுறதுக்கான முக்கிய காரணமாக நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது, அவங்க 71 ரூபாய்க்கு கடன் வாங்கியிருக்காங்க, இன்னைக்கு 86 ரூபா கடன் கட்டுவாங்களா இல்லை 93 ரூபா வரைக்கும் கடன் கட்ட விடணுமா, அதை டிபெண்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுதான் நான் சொல்லலை, அரவிந்த் சுப்பிரமணியம்னு இந்த கவர்மெண்ட்டால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட அருண்ஜேட்லியோட அட்வைசரே ஜோஷ் ஃபெல்மன்னு ஹார்வர்ட் ஆளோட சேர்ந்து ஒரு ஆர்டிக்கலே எழுதியிருக்காரு. ஓகே சார். ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் தடுக்கிறதுக்கு வேறு வழியே இல்லையா சார்? இது தவிர வேறு வழியே கிடையாது. அப்போது எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும். அதனால தான் நான் டாலரையும் கோல்டும் ஐடியும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். டாலர், கோல்டு, ஐடி அண்ட் ஃபார்மா கம்பெனிஸ் மட்டும்தான். ஏன் கன்சிடர் பண்ணுறேன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஓகே சார். ஃபார்மா, ஐடி எல்லாமே டாலரில் ரிட்டர்ன்ஸ் வர்றது, ரெவென்யூ எல்லாம் டாலரில் வருது. கோல்டு ஒரு ஹெட்ஜ் அகேன்ஸ்ட் ஃபாலிங் ருப்பி. டாலர் இன்கம் வருது ஸ்டேபிள். இப்போ ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் எக்ஸ்ரே பார்க்கறதுக்கு நிறைய டாக்டர்ஸ் அமெரிக்காவில் எக்ஸ்ரே பார்க்குறங்க $500 வாங்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்க. ஸோ அவருக்கு 500 × 70 35,000 ரூபா கிடச்சிட்டு இருந்தது. இன்னைக்கு அது 45,000, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 45,000 ரூபா கிடச்சிருச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, அவருக்கு 47 48 கிடச்சா இன்னும் ஹாப்பியாக பார்ப்பாரு அப்படிங்கிறேன். என்ன சார் நீங்கள் கோல்டுக்கு ஒரு கணக்கு சொல்கிற மாதிரியே இருக்குது. இது வாங்கி சும்மா வச்சுக்கிட்டா போதும், அது பாட்டுக்கு வேல்யூ ஏறிக்கிட்டே. அதே தான் சொல்கிறேன். டாலர் 500 ரூபாலேயே அவர் வாங்கினா போகிறோம். அன்றைக்கி 70,000 ரூபா, இன்னைக்கு 87,000 ரூபா, அது கூட சீக்கிரம் 95 ரூபாய்க்கு போய்டும். ஓகே சார். சர்வதேச பொருளாதாரத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு, ட்ரம்ப் வந்தால் என்ன நடக்கும், அது சாமானிய மக்களை எப்படி பாதிக்கும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல்.
மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.